வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். $2 மில்லியன் ஆயுதங்கள் உக்ரைனை திணறடிக்கும் கனடாவின் அதிரடி அறிவிப்பு. டக்ஃபோர்டின் புதிய உத்தரவால் ஒன்டாரியோ ஊழியர்கள் கொந்தளிப்பு. ஒட்டோவாவின் பார்க்கிங் விதிகளில் செப்டம்பர் முதல் அதிரடி மாற்றங்கள். கட்டணம் உயர்வு மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். மேலும் ஓசி டிரான்ஸ்போவில் செப்டம்பர் 1 முதல் புதிய விதிகள். மாணவர்களுக்கு அதிர்ச்சி. கனடாவில் ஆள்மாறாட்ட மோசடி $638 மில்லியன் இழப்பு. விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை. புதிய முதியோர் திட்டம். அரசாங்கம் வழங்கும் $25,000 நிதியுதவி. விண்ணப்பிப்பது எப்படி? இனி தொடர்பான விரிவான செய்திகள். உக்ரைனின் 34வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கனடா பிரதமர் மார்க் கார்னி, உக்ரைனுக்கு கனடா தனது அசைக்க முடியாத ஆதரவை தொடரும் என்று உறுதியளித்துள்ளார். உக்ரைன் தலைநகர் கீவுக்கு திடீர் பயணம் மேற்கொண்ட பிரதமர் மார்க் கார்னி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார். சோபியா சதுக்கத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய கார்னி, உக்ரைனின் சுதந்திரம் என்பது அந்நாட்டின் வெற்றி மட்டுமல்ல, அது ஜனநாயக உலகின் வெற்றி. புடினை தடுத்து நிறுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது உக்ரைனுக்கான $2 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவி திட்டத்தையும் அவர் அறிவித்தார். இந்த உதவியில் கவச வாகனங்கள், ட்ரோன்கள் மற்றும் வெடிமருந்துகள் அடங்கும். மேலும் கனடாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோன்களை உக்ரைனுக்கு வழங்குவதற்கான முதலீடுகளும் இதில் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு நீண்டகால பாதுகாப்பு கடமைகளை வழங்குவதற்கான கட்டமைப்பு உருவாக்கி வருகின்றன. இந்த சூழலில் ரஷ்யாவின் ஈடுபாடு குறித்தும் பேசிய கார்னி, பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவது ரஷ்யாவின் விருப்பமல்ல, ரஷ்யா ஒரு நீண்ட போரை நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த பயணத்தின் போது கனடா உக்ரைனுக்கு கூடுதலாக $1 பில்லியன் மதிப்பிலான ராணுவ உதவியை அடுத்த மாதம் வழங்கும் என்றும், ஆளில்லா விமானங்களை இணைந்து தயாரிப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்றும் கையெழுத்தானது என்றும் அறிவிக்கப்பட்டது. அமெரிக்காவின் வர்த்தக வரிகளால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் ஒன்டாரியோ அரசாங்கம் $1 பில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள பாரிய நிதி ஆதரவு திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இந்த அறிவிப்பை டக்ஃபோர்ட் மற்றும் நிதியமைச்சர் பீட்டர் பெத்லின் ஃபால்வி ஆகியோர் வெளியிட்டனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உதவுவதற்காக $70 மில்லியன் புதிய நிதியை முதல்வர் டக்ஃபோர்ட் அறிவித்துள்ளார். இந்த நிதியுதவி 2 முக்கிய திட்டங்களின் கீழ் வழங்கப்படும். ப்ரொடெக்ட் ஒன்டாரியோ ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெஸ்பான்ஸ் சென்டர்ஸ். இந்த மையங்களுக்காக $20 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இது ஆபத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு விரைவான மறுபயிற்சி மற்றும் வேலை தேடும் ஆதரவை வழங்கும். பெட்டர் ஜாப்ஸ் ஒன்டாரியோ. இந்த திட்டத்துக்கு $50 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகுதியுள்ள நபர்களுக்கு கல்வி கட்டணம், போக்குவரத்து மற்றும் குழந்தை பராமரிப்பு போன்ற செலவுகளுக்காக $35,000 வரை மானியம் வழங்கப்படும். நிதியமைச்சர் ப்ரொடெக்ட் ஒன்டாரியோ பினான்சிங் புரோகிராம் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் எஃகு, அலுமினியம் மற்றும் வாகனத் துறைகளில் உள்ள ஒன்டாரியோவைச் சேர்ந்த வணிகங்களுக்கு $1 பில்லியன் கடன் வழங்கப்படும். இந்த நிதி வணிகங்கள் தங்கள் செயல்பாட்டு செலவுகளுக்கான சம்பளம் மற்றும் பயன்பாட்டு கட்டணங்களை செலுத்தவும், அதன் மூலம் ஆலை மூடல்கள் மற்றும் ஆட்குறைப்புகளை தடுக்கவும் உதவும். இந்த நிதி திட்டம் $5 பில்லியன் மதிப்பிலான ப்ரொடெக்டிங் ஒன்டாரியோ அக்கவுண்ட் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். இந்த நிதி உதவிக்கு விண்ணப்பிக்க மாகாணத்தின் புதிய ஆன்லைன் தகுதி கருவி மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகளால் ஏற்படும் பொருளாதார சவால்களை எதிர்கொள்ள ஒன்டாரியோ எடுக்கும் ஒரு முக்கிய படியாகும். ஒன்டாரியோ அரசு ஊழியர்கள் வாரத்தில் 5 நாட்கள் கட்டாயமாக அலுவலகத்துக்கு திரும்ப வேண்டும் என்று முதல்வர் டக்ஃபோர்டின் உத்தரவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தொழிலாளர்கள் அல்லது தொழிற்சங்கங்களுடன் எந்த ஆலோசனையும் நடத்தாமல் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதை கட்காலத்துக்கு திரும்புதல் என்று தொழிற்சங்கங்கள் கடுமையாக விமர்சித்துள்ளன. வீட்டிலிருந்து வேலை செய்வதே அதிக உற்பத்தி திறனை தருகிறது என்று ஆய்வுகள் காட்டுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த உத்தரவால் போக்குவரத்து நெரிசல், அதிக எரிவாயு செலவுகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இது தொழிலாளர்களின் மன உறுதியையும் வேலை வாழ்க்கை சமநிலையையும் கடுமையாக பாதிக்கும் என்றும், அவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யும் போது ஆதரவளித்த உள்ளூர் வணிகங்களும் பாதிக்கப்படும் என்றும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அரசாங்கம் இந்த முடிவை உடனடியாக மறுபரிசீலனை செய்து நெகிழ்வான ஒரு மாற்று வேலை திட்டத்தை உருவாக்க வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. நோவா ஸ்கோஷியாவின் அனாபலிஸ் கண்ட்ரியில் உள்ள வெஸ்ட் டால்ஹவுசி பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். லாங்லே காட்டுத்தீ என அழைக்கப்படும் இந்த தீ தற்போது சுமார் 3255 ஹெக்டேர் பரப்பளவுக்கு விரிவடைந்துள்ளது. காற்றின் திசை மாற்றம் காரணமாகவும் தீயின் பரவல் அதிகரித்துள்ளது. தீயணைப்பு பணிகளுக்காக 6 ஹெலிகாப்டர்கள், 6 விமானங்கள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட கனரக உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. டிபார்ட்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் குழுவினர் 52 பேர்,
உள்ளூர் தீயணைப்பு வீரர்கள் 42 பேர் மற்றும் ஒன்டாரியோவிலிருந்து 62 வீரர்கள் என பலர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள 107 வீடுகளில் இருந்து சுமார் 215 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். அனாபோலிஸ் மற்றும் குயின்ஸ் கண்ட்ரிகளில் காட்டுத்தர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை வீடுகளுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. சில முகாம்கள் மற்றும் டெய்லர்கள் தீயில் சேதமடைந்துள்ளன. அனாபோலிஸ் கண்ட்ரியின் நகராட்சி அவசரகால நிலையை நீட்டித்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் வீடுகள் மற்றும் கட்டளை மையத்தை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளித்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். ஒன்டாரியோவின் கலோடோன் பகுதியில் கடந்த ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். பினேட்டி சைட் சாலையில் உள்ள ஒரு இல்லத்தில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த மாகாண காவல்துறையினர் துப்பாக்கி காயங்களுடன் 3 பேரை கண்டுபிடித்தனர். அவர்களில் ஒருவர் படுகாயங்களுடனும் மற்ற சிறு காயங்களுடனும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் தொடர்புடைய பலர் தலைமறைவாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. இதனையடுத்து பாதுகாப்புக்காக அந்த பகுதியில் பிறப்பிக்கப்பட்டிருந்த முடக்க உத்தரவை காவல்துறையினர் நீக்கி வீதிகளை மீண்டும் திறந்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகள் தொடர்வதுடன் அப்பகுதியில் காவல்துறையின் பிரசனம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் எதையும் கண்டால் உடனடியாக தமக்கு தெரிவிக்குமாறும் காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் சம்பவம் தொடர்பான தகவல் அல்லது காணொலி காட்சிகள் வைத்திருப்பவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கனடாவின் வாட்டர்ஃபோர்ட் பகுதியில் உள்ள கல்லறையில் நடந்த அதிர்ச்சி திருட்டு சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கல்லறைகளில் இருந்து பித்தளை பொருட்களை திருடியதோடு மனித எச்சங்கள் அடங்கிய கலசத்தையும் திருடிச் சென்றது அம்பலமாகியுள்ளது. ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள வாட்டர்ஃபோர்ட் கிரீன்வுட் கல்லறையில் சமீபத்தில் இந்த திருட்டுச் சம்பவம் பதிவானது. ஆகஸ்ட் 19 அன்று கல்லறையில் இருந்து சந்தேகத்துக்கிடமாக வெளியேறிய கார் ஒன்றை காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது காருக்குள் கல்லறையைச் சேர்ந்த ஏராளமான பித்தளை பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காரை வந்த 39 வயதான நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட தொடர் விசாரணையில் வாகனத்தில் இருந்து மனித எச்சங்கள் அடங்கிய ஒரு கலசம் மீட்கப்பட்டது. திருடப்பட்ட அனைத்து பொருட்களையும் அவர் பழைய இரும்புக்காக விற்றதும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது பல கடுமையான குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதேபோன்ற திருட்டு சம்பவங்கள் டெல்லி கல்லறை, ஃபோர்ட் டோபர் கல்லறை, லாங்டனில் உள்ள சீக்ரெட் ஹார்ட் கல்லறை மற்றும் போர்ட் ரோவனில் உள்ள பேபியூ கல்லறை உள்ளிட்ட 4 கல்லறைகளிலும் கடந்த சில வாரங்களாக திருட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. பித்தளை மற்றும் வெண்கலப் பொருட்கள் திருடப்பட்டதாக ஒன்டாரியோ மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் பெயர் பலகைகள், திருகுகள் மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கலசமும் அடங்கும். மீட்கப்பட்ட பொருட்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் பணி நடந்து வருவதாகவும் இந்த சம்பவங்கள் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறு ஒன்டாரியோ மாகாண காவல்துறை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கனடாவில் மோசடி சம்பவங்கள் அதிகரித்து வருவதுடன் அதனால் ஏற்படும் நிதி இழப்புகளும் அதிகரித்து வருகின்றன. 2024ஆம் ஆண்டில் மட்டும் கனடா மக்கள் $638 மில்லியன் மோசடிகளால் இழந்துள்ளனர். 2021ஆம் ஆண்டிலிருந்து பதிவான மொத்த இழப்பு $2 பில்லியன் தாண்டியுள்ளது. இது ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்று கனேடிய மோசடி எதிர்ப்பு மையம் கூறுகிறது. ஏனெனில் 5 முதல் 10% மோசடி வழக்குகள் மட்டுமே பதிவாகின்றன. 2024ஆம் ஆண்டில் சுமார் 34,642 பேர் தாங்கள் மோசடி செய்யப்பட்டதாக புகார் அளித்துள்ளனர். ஆள்மாறாட்ட மோசடி என்பது வேகமாக வளர்ந்து வரும் மோசடி வகைகளில் ஒன்றாகும். இதில் மோசடி செய்பவர்கள் வங்கிகள், நிறுவனங்கள் அல்லது பிற நபர்களின் பிரதிநிதிகள் போல் நடித்து மக்களை ஏமாற்றி முக்கியமான தகவல்களையோ அல்லது பணத்தையோ பெறுகிறார்கள். கிளாடின் டீன்சன் என்ற பெண் தனது வங்கியின் மோசடி பிரிவிலிருந்து பேசுவதாக கூறி தன்னை தொடர்பு கொண்ட ஒருவரிடம் ஆயிரக்கணக்கான டாலர்களை இழந்துள்ளார். இந்த அனுபவம் தன்னை மிகவும் மன உளைச்சலுக்கும் குற்ற உணர்ச்சிக்கும் கைவிடப்பட்ட நிலைக்கும் தள்ளியதாக அவர் கூறுகின்றார். செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சி மோசடிகளின் அதிகரிப்புக்கு காரணம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மோசடிகளை கண்டறிந்து தடுப்பதற்கு வங்கிகளிடம் அதிநவீன கருவிகள் இருந்தாலும் மோசடிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது தற்போதைய நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்பதை காட்டுகிறது. நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கல்வி கற்பிப்பதில் அதிக முனைப்பு காட்ட வேண்டும் என்றும் நுகர்வோரை பாதுகாக்க வலுவான அரசாங்க சட்டம் தேவை என்றும் தொழில்நுட்ப நிபுணர் ஹார்மி லெவின் வலியுறுத்துகின்றார். கனடாவில் உள்ள சமூக அடிப்படையிலான நிறுவனங்களுக்கு மூத்த குடிமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும் திட்டங்களுக்காக $25,000 வரை நிதி உதவி வழங்கும் நியூ ஹொரைசான்ஸ் ஃபார் சீனியர்ஸ் புரோகிராம் 2025ஆம் ஆண்டுக்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறது. இந்த திட்டம் மூத்த குடிமக்களை சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தி அவர்களின் தன்னார்வ பங்களிப்பை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கனடா அரசாங்கத்தின் வேலைவாய்ப்பு மற்றும் சமூக மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மூத்த குடிமக்கள் தங்கள் சமூகங்களில் முக்கிய பங்காற்றவும் அவர்களின் உடல்
மற்றும் மனநலனை மேம்படுத்தவும் உதவுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாக மூத்த குடிமக்கள் மற்றும் பிற தலைமுறையினரை தன்னார்வ தொண்டினை ஊக்குவித்தல், மற்றவர்களுக்கு வழிகாட்டுதல் மூலம் சமூகத்தில் மூத்தவர்களை ஈடுபடுத்துதல், நிதி துஷ்பிரயோகம் உட்பட முதியோர் மீதான துஷ்பிரயோகம் குறித்த விழிப்புணர்வை விரிவுபடுத்துதல், மூத்த குடிமக்களின் சமூக பங்கேற்பையும் உள்ளடக்கத்தையும் ஆதரித்தல், மூத்த குடிமக்களுக்கான புதிய மற்றும் ஏற்கனவே உள்ள சமூக திட்டங்கள் அல்லது நிகழ்ச்சிகளுக்கான மூலதன உதவி வழங்குதல் போன்றவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். லாப நோக்கற்ற நிறுவனங்கள், நகராட்சிகள், மாகாண மற்றும் பிராந்திய அரசாங்கங்கள், பழங்குடி அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது சுகாதார மற்றும் சமூக சேவை நிறுவனங்கள் இந்த நிதிக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவை. இருப்பினும் லாபம் மற்றும் நோக்கில் செயல்படும் நிறுவனங்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க இயலாது. விண்ணப்பங்கள் செப்டம்பர் 17 மாலை 3 மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும். ஆர்வமுள்ள நிறுவனங்கள் மானியங்கள் மற்றும் பங்களிப்புகள் கிராண்ட்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆன்லைன் சர்வீஸ் தளம் வழியாக மின்னணு முறையில் விண்ணப்பிக்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். விண்ணப்பிக்கும் திட்டத்தின் செலவுகள் நியாயமானதாகவும் திட்ட நடவடிக்கைகளை ஆதரிப்பதாகவும் இருக்க வேண்டும். சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பும் நிறுவனங்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஓசி டிரான்ஸ்போ அதன் புதிய இடையுதிர்கால சேவை அட்டவணையை வெளியிடுகிறது. இதில் ஓட்ரோவா சர்வதேச விமான நிலையத்தை செயின்ட் லோரன், ஹார்ட்மேன் மற்றும் ட்ரெம்ப்லே ஓட் ரயில் நிலையங்களுடன் இணைக்கும் புதிய 24 மணி நேர நேரடி பஸ் வழித்தடமும் அடங்கும். ஓட்ரோவா நகரம் ஒவ்வொரு ஆண்டும் இலையுதிர்கால சேவை மாற்றங்களை செயல்படுத்துகிறது. இதில் புதிய வழிகள், கட்டுமானத்துக்கான சேவை மாற்றங்கள் மற்றும் தேவைக்கேற்ப பருவகால சேவை மாற்றங்கள் ஆகியவை அடங்கும். பல்லாயிரக்கணக்கான உயர்நிலை பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த இலையுதிர் காலத்தில் பள்ளிக்கு ஓசி டிரான்ஸ்போவுக்கு திரும்புவதால் இந்த சேவை மாற்றங்கள் வந்துள்ளன. புதிய இலையுதிர் சேவையில் ரூட் 105 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் செயின்ட் லோரண்ட் மற்றும் ஹார்ட்மேன் நிலையங்களில் இருந்து விமான நிலையத்துக்கு சுமார் 30 நிமிடங்களுக்கு ஒருமுறை இயக்கப்படும். ஓட் ட்ரெயின் லைன் ஒரு இரவில் இயங்காத போது பேருந்துகள் ட்ரைடோ மற்றும் ஹார்ட்மேன் நிலையங்களிலிருந்து விமான நிலையத்துக்கு இணைக்கப்படும். ஓசி டிரான்ஸ்போ இளைஞர் பாஸ் அடுத்த வார இறுதியில் முடிவுக்கு வரும். ஏனெனில் ஓசி டிரான்ஸ்போ வருவாயை அதிகரிக்கும் முயற்சியில் இளைஞர் பாஸை ரத்து செய்கிறது. செப்டம்பர் 1 முதல் தள்ளுபடி செய்யப்பட்ட இளைஞர் மாதாந்திர பாஸ் நிறுத்தப்படும். மேலும் இளைஞர் பாஸ் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு வழக்கமான வயது வந்தோருக்கான மாதாந்திர கட்டணம் $135 விதிக்கப்படும். மேலும் பிற சேவை மாற்றங்களாக ஹாலோட்டன் பல்கலைக்கழகம் மற்றும் லாசிட்டியில் அதிக பயணிகள் திரும்புவதால் வழித்தடங்கள் 7 மற்றும் 25 அதிர்வெண் அதிகரிக்கும். 600 தொடர்பள்ளி வழித்தடங்கள் மற்றும் வழக்கமான வழித்தடங்களில் பள்ளி பயணங்கள் புதிய பள்ளி ஆண்டுக்கு மீண்டும் தொடங்கும். பெரும்பாலான வழித்தடங்கள் 58 உள்ள பயணங்கள் ஓட் ரயில் லைன் ஒன்றுடன் இணைப்பை வழங்க டன்னியின் பெஸ்டர்ஸ் நிலையத்துக்கு சென்று வர நீட்டிக்கப்படும். இது வழித்தடம் 57 தேர்ந்தெடுக்கப்பட்ட பயணங்களுக்கு பதிலாக இருக்கும். கனடாவின் தலைநகரான ஓட்டோவாவில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங் விதிகளில் பல முக்கிய மாற்றங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. வைபர்ட் மார்க்கெட், லிட்டில் இட்டாலி உள்ளிட்ட அதிக வர்த்தக பகுதிகளில் மாலை நேரங்களிலும் சனிக்கிழமைகளிலும் வாகன ஓட்டிகள் பார்க்கிங்குக்காக கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் சில பகுதிகளில் பார்க்கிங் கட்டணம் முற்றிலுமாக நீக்கப்படுகிறது. அதிக தேவையுள்ள வணிக பகுதிகளில் வாகன நிறுத்துமிடங்களின் சுழற்சியை ஊக்குவிப்பதற்காக கடந்த வசந்த காலத்தில் நகரசபை இந்த மாற்றங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. விரிவாக்கப்பட்ட கட்டண நேரம் மற்றும் இடங்களாக வைபர்ட் மார்க்கெட், வெஷரர் அண்ட் கிங் எட்வர்ட் பகுதிகளில் வார நாட்களில் மாலை 7:30 மணி வரையிலும் சனிக்கிழமை மாலைகளிலும் கட்டண பார்க்கிங் நீட்டிக்கப்பட்டுள்ளது. லிட்டில் இட்டாலி சவுத் ஹைவே 417க்கு தெற்கே உள்ள பிரஸ்டன் தெரு மற்றும் அதை ஒட்டிய தெருக்களில் வார நாட்களில் மாலை 7:30 மணி வரையிலும் சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 7:30 மணி வரையிலும் கட்டணம் செலுத்த வேண்டும். கிளீப் சவுத்தில் வார நாட்களில் மாலை 7:30 மணி வரை கட்டண பார்க்கிங் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சனிக்கிழமைகளில் மாலை 5:30 மணியுடன் கட்டண நேரம் முடிவடையும். டவுன் டவுன் அதாவது நேப்பியன் தெரு மற்றும் அதற்கு வடக்கே சனிக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5:30 மணி வரை கட்டண பார்க்கிங் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கட்டணம் நீக்கப்படும் பகுதிகள் செப்டம்பர் முதல் வானிய மற்றும் ரெடோ தெருக்களில் ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங் கட்டணம் முழுமையாக அகற்றப்படுகிறது. பார்க்கிங் பயன்பாடு 50% கீழே குறையும் பகுதிகளில் கட்டண ஆன் ஸ்ட்ரீட் பார்க்கிங்கை அகற்றுவது பரிசீலிக்கப்படும். இந்த மாற்றங்கள் செப்டம்பர் மாதம் முழுவதும் படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்றும் பே அண்ட் டிஸ்பிளே இயந்திரங்கள் மீண்டும் புரோகிராம் செய்யப்படுவதால் இந்த செயல்முறைக்கு சில வாரங்கள் ஆகும் என்றும் வைபர்ட் மார்க்கெட் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கனடாவின் எட்மண்டன் பகுதிக்கு கடுமையான வெப்ப அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வெப்பம் ஒரு வாரம் வரை நீடிக்கும் என சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அறிவித்துள்ளது. எட்மண்டன், செயின்ட் ஆல்பர்ட் மற்றும் ஷெர்வுட் பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை நெருங்கும் மற்றும் இரவு நேர வெப்பநிலை 12 முதல் 16 டிகிரி வரை பதிவாகும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அல்பர்டாவின் பெரும்பாலான பகுதிகளுக்கும் இதேபோன்ற வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த உயர் வெப்பநிலையால் வெப்ப பக்கவாதம் அல்லது வெப்பச்சோர்வு போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் அதிகரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அதிக அளவில் நீர் அருந்தவும் வெப்பத்திலிருந்து விலகி இருக்கவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். குழந்தைகளையும் செல்ல பிராணிகளையும் மூடிய வாகனங்களில் தனியே விட்டு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை சமாளிக்க எட்மண்டன் நகர நிர்வாகம் தீவிர நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. நகரம் முழுவதும் 28 இடங்களில் குடிநீர் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் நூலகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற பொது இடங்கள் வெப்பத்திலிருந்து மக்கள் தங்களை காத்துக் கொள்ளும் குளிரூட்டும் மையங்களாக செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர் வெப்பநிலை அடுத்த வார இறுதியில் முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் 2 நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.